நமः. ஹரிஹி ஓம். சுவாமியே சரணமையப்பா. சத்தியமாய வந்தம் 18ஆம் படிகளே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. 18 படிகளின் தாத்பரியம். முதல் படி விஷாத யோகம். பிறப்பு நிலையற்றது. நாம் செய்யும் நல்லவையும் கெட்டவையுமே நம் புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் என்று உணர வேண்டும். இறைவன் அருளால் முக்தியடைய வேண்டும் என்ற ஆத்ம துடிப்பே விஷாத யோகம். இதுவே முதல் படி. இரண்டாம் படி சாங்கிய யோகம். பரமாத்மாவே என் குரு என்பதை உணர்ந்து அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவது இரண்டாவது படி. மூன்றாவது படி கர்மயோகம். உபதேசம் பெற்றால் போதுமா? மனம் பக்குவம் அடைய வேண்டாமா? பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்யும் பக்குவம் மூன்றாவது படி. நான்காம் படி ஞான கர்ம சந்நியாச யோகம். பாவம் புண்ணியங்கள் பற்றி கூட கவலைப்படாமல், எதன் மீதும் பற்று இல்லாமல் பரமனை அடையும் வழியில் முன்னேறுவது நான்காவது படி. ஐந்தாம் படி சந்நியாச யோகம். நான் உயர்ந்தவன் என்ற கர்வம் இல்லாமல் தான தர்மங்கள் செய்வது ஐந்தாம் படி. ஆறாம் படி தியான யோகம். கடவுளை அடைய புலனடக்கம் முக்கியம். மெய், வாய், கண், மூக்கு, செவி இந்த புலன்கள் நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமே தவிர அவை இழுத்த இழுப்புக்கு நாம் போய்விடக்கூடாது. இதுவே ஆறாவது படி. ஏழாம் படி ஞானம். இந்த உலகில் காண்பவை எல்லாமே பிரம்மம்தான், எல்லாமே கடவுள்தான் என உணர்வது ஏழாவது படி. எட்டாம் படி அட்சர பிரம்ம யோகம். எந்நேரமும் இறைவனை பற்றிய நினைப்புடன் வேறு சிந்தனைகளே இல்லாமல் இருப்பது எட்டாவது படி. ஒன்பதாம் படி ராஜவித்ய ராஜகுக்கிய யோகம். கடவுள் பக்தி மட்டுமே இருந்தால் பயனில்லை. சமூக தொண்டாற்றி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பதுதான் உண்மையான பக்தி, உண்மையான ஆன்மீகம் என்று உணர்வது 9ஆம் படி. 10ஆம் படி விபூதி யோகம். அழகு, அறிவு, ஆற்றல் என எத்தகைய தெய்வீக குணத்தை கண்டாலும் அதை இறைவனாகவே காண்பது 10ஆம் படி. 11ஆம் படி விஸ்வரூப தரிசன யோகம். ஆண்டவனில் உலகத்தையும் உலகில் ஆண்டவனையும் பார்க்கும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்வது 11ஆம் படி. 12ஆம் படி பக்தி யோகம். இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு, ஏழை, பணக்காரன் என்பன போன்ற வேறுபாடுகளை களைந்து எல்லாவற்றிலும் சமத்துவத்தை விரும்புவது 12ஆம் படி. 13ஆம் படி க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம். எல்லா உயிர்களிலும் வீற்றிருந்து ஆண்டவனே அவர்களை இயக்குகிறார் என்பதை உணர்த்தல் 13ஆம் படி. 14ஆம் படி குணத்ர விபாக யோகம். பிறப்பு, இறப்பு, மூப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை அகற்றி இறைவனின் முழு அருளுக்கு பாத்திரமாவதே 14ஆம் படி. 15ஆம் படி தெய்வாசுர விபாக யோகம். தீய குணங்களை ஒழித்து நல்ல குணங்களை மட்டும் வளர்த்து கொண்டு நம்மிடம் தெய்வாம்சத்தை அதிகரிப்பது 15ஆம் படி. 16ஆம் படி சம்பத் விபாக யோகம். இறைவன் படைப்பில் எல்லோரும் சமம் என்று உணர்ந்து அகங்காரம் வராமல் கவனமுடன் இருப்பது 16ஆம் படி. 17ஆம் படி சிறிதாத்ரை விபாக யோகம். சர்வம் பிரம்மமயம் என்று உணர்ந்து பரபிரம்ம ஞானத்தை பெறுவது 17ஆவது படி. 18ஆம் படி மோட்ச சந்நியாச யோகம். யாரிடமும் எந்த உயிர்களிடமும் வேதம் பார்க்காமல் உன்னையே சரணாகதி அடைகிறேன் என்று இறைவன் சந்நிதியில் வீழ்ந்தால் அவன் அருள் செய்வான் என்று ஆண்டவனையே சரணடைவது 18ஆவது படி. சத்தியம் நிறைந்த இந்த பொன்னு 18 படிகளையும் படிப்படியாய் கடந்து வந்தால் நம் கண் எதிரே அந்த கரிமலை வாசன் மணிகண்ட பிரபு
பேருளியாய் தரிசனம் தருவார். நம் வாழ்வுக்கு வளம் சேர்ப்பார் என்பதே ஐயனின் 18 படிகள் நமக்கு உணர்த்தும் தத்துவமாகும். ஓம் சுவாமியே சரணமையப்பா.